50 பைசாவில் அருமையான ஹல்கோவா 90's கிட்ஸுடைய ஃபேவரட் ரெசிப்பியை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். இதே மாதிரி ரெசிபி நிறைய தெரிஞ்சுக்க ஏடி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் கிளிக் பண்ணுங்கள். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவு சர்க்கரை எடுத்து கூடவே வாசனைக்காக 4 ஏலக்காய் சேர்த்து நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரம் இருக்கட்டும். இப்போது ஒரு ட்ரேயில் பட்டர் ஷீட்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் ஷீட் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே அந்த ட்ரேவை யூஸ் பண்ணலாம். இப்போது அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு கடாயில் பொட்டுக்கடலை எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவு நெய் எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா மெல்ட் ஆகி கொஞ்சம் ஹீட்டானா போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை சர்க்கரை மிக்ஸிங்கை இதுக்குள்ளே போட்டு ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணுங்கள். 1/2 கப் அளவு நெய் பத்தலை அப்படின்னா அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த சூட்டிலேயே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் எடுத்து பிடிச்சிங்கன்னா பிடிக்க வரும். இதுதான் ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த பொட்டுக்கடலை மிக்ஸிங்கை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கையாலேயே பொறுமையாக இதே மாதிரி ப்ரெஷர் கொடுத்து செட் பண்ணிவிடுங்க. இது முழுக்க கம்ப்ளீட்டாக கூலானதுக்கப்புறமா நமக்கு பிடிச்சமான ஷேப்பில் இதை கட் பண்ணி பரிமாறுங்க. நைன்டிஸ் கிட்ஸ் ஃபேவரட்ஸான இந்த ஹெல்த்தியான ஸ்வீட்டை உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து மறக்காமல் உங்கள் நினைவுகளை பகிர்ந்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.